வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன அன்பாக்சிங் பார்க்க போகிறோம்னா, ஒரு வயர்லெஸ் மவுஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு நம்ம வாங்கியிருக்கோம் இன்றைக்கி. பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. ஏற்கனவே வயர் மவுஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது, அது சரியில்லாதனால ஒரு வயர்லெஸ் மவுஸ் வந்து ஆர்டர் போட்டு நம்ம வாங்கியாச்சு. லாகிடெக்கில் வயர்லெஸ் மவுஸு B175 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். ஃப்ரெண்ட்ஸு ஒரு 2-3 பேர் இந்த மாடல் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொன்னனால சரி நம்மளும் இந்த மவுஸை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மவுஸ் வந்து இன்றைக்கி நம்ம ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. இந்த ஃப்ளிப்கார்ட்டில் சம்மர் ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த ஆஃபரில் வந்து நம்ம இந்த மவுஸ் வாங்கியிருக்கோம். ஒரு சில புக்லெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கில் இருக்குது. நம்ம ஒரு டவுட்னா அதில் பார்த்துக்கலாம். உள்ள மவுஸ் இருக்குது, நல்லா ஒரு ரேப்பர்லாம் சுற்றி பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருக்காங்க. மவுஸை வெளியில் எடுத்தோம் அப்படின்னோம்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான், நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. வயர் மவுஸோட வயர்லெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னோம்னா உள்ள பேட்ரி இருக்குது. அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டோம்னா பேட்டரியை நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் வயர்லெஸ் அடாப்டர், ப்ளூடூத்துன்னு. இந்த ப்ளூடூத்தை தான் வந்து நம்ம பிசியில் பின்னாடி கனெக்ட் பண்ணுறோம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணிக்கலாம். இது ஆன் ஆஃப் பட்டன். உங்களுக்கு ரைட் சைடில் தள்ளி விட்டிங்கன்னா ஆன் ஆகிடும், உங்களுக்கு லெஃப்ட்டுன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். நல்லா சாலிடாக தான் இருக்குது உங்களுக்கு. சரி, அதனால் நம்ம குவாலிட்டியாக தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம பின்னாடி நம்ம மாட்டி செக் பண்ணிடுவோம். யூஎஸ்பியோட நம்ம அந்த இதை மாட்டிடுறோம், ப்ளூடூத்தை மாட்டிட்டு செக் பண்ணுவோம். மாட்டிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்டு ஒன்று வரும், டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பிசிலேயே உங்கள் பிசியில் ஒரு சவுண்டு ஒன்று வரும். பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகிடுச்சு. நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. பின்னாடி அந்த டேங்கில் மாட்டிட்டீங்க அப்படின்னா, ப்ளூடூத் டேங்கில் மாட்டினீங்கன்னா பிசியில் உங்கள் மவுஸ், வயர்லெஸ் மவுஸ் வந்து கனெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மை கம்ப்யூட்டரில் உள்ள போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா சாலிடாக இருக்குது. ஓகேங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.